விஜயா நாட்டிய பள்ளியில் இந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தனியாக பேசிகிட்டு இருக்கிறத இங்கே மீனா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அக்கா இங்கே சும்மா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறோம் அக்கா அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு ஆமாம் ஆமான்னு தலையாட்டுது. சரிங்க சரிங்க அக்கா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், அவங்க வீட்டில் நான் ஒரு ஆளாயிட்டேன் மேடம், மாஸ்டர் வீட்டில் நான் ஒரு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சரி சரி வா உள்ளே போகலாம் அப்படிங்குது. இதை முறைக்க பார்த்துட்டு மீனா என்ன பண்ணுறாங்க, இதுவலால் என்ன பிரச்சனை வரப்போதோ அத்தைக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சந்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத அந்த வழியாக வந்து அந்த பொண்ணோட அப்பா பார்த்துடுறாரு. யார்கிட்ட தன்னால் பேசிட்டு நிற்கிறா இவ, எங்கே பேசுகிறா அப்படின்னு உத்து உத்து பார்க்குறாரு. ஆனால் அந்த பையனை காணும். இந்த பொண்ணு மட்டும் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை பேரை சொல்லி ரதி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நீனா பேசிட்டு நிற்கிற? நான் பேசலைப்பா, நாட்டிய பள்ளியில் இது சொல்லி கொடுத்தாங்க, எப்படி வந்து இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக அந்த இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, நான் மனசுலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தெரியலையே, உன்னை பார்த்தா மனசில் சொல்கிற மாதிரி தெரியலையே, யார்கிட்டயே பேசுகிற மாதிரிலாம் தெரியுது, இங்கே வா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. அதுக்குள்ளே அந்த பையன் ஓடி போயிடுறான். அப்புறம் அந்த ரதிக்கிட்ட அவங்க அப்பா சொல்லிட்டு போகிறாரு, இங்கே பாரு ஒழுங்காக இங்கே கற்றுக்கிறாருந்தா கற்றுக்க, நாட்டியம்லாம் கற்றுக்கிறாருந்தா, இல்லைன்னா வீடு வந்து சேர் அப்படிங்கிறாரு. நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு எனக்கு என்ன தெரியாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, திட்டிவிட்டு போகிறாரு. அப்புறம் இந்த பொண்ணு அங்கே போய் சந்தில் போய் நின்றுட்டு அவனை கூப்பிட்டோன்னே சரி 2 பேரும் இங்கே வந்து பார்வதி என்ன 2 பேர் குறையுது எங்கே காணும் அப்படின்னா, இந்த பொண்ணு இந்த பையனை அடிக்கடி வெளியில் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு பார்வதி 2 பேரையும் சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இந்த வந்துடும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடுறான். ஆமாம் 2 பேரும் எங்கே வெளியில் அடிக்கடி போகிறீங்க? இல்லை இந்த பொண்ணு டவுட்டு கேட்டுச்சு அதனால் சொல்லி கொடுத்தேன். அந்த பொண்ணுக்கு என்ன டவுட் அப்படிங்கும்போது, ஆற்றத்தில் தான் டவுட் ஆண்டி, அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி உள்ளே வாங்க கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜயா கேட்குறாங்க, நீங்கள் அடிக்கடி 2 பேரும் என்ன பேசுகிறீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா கிளாஸில் இந்த மாதிரி பண்ணுறது, மற்ற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்புறம் வந்து 2 ரெகுலராக கிளாஸ் நடக்குது. அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, முத்து வந்து மீனா வந்து துணி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க மாடியில். முத்து என்ன பண்ணுறாரு, வேகமாக வந்து மீனான்னு கூப்பிட்றாரு. என்ன அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. மீனா என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி செல்வத்துக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக பணம் கொஞ்சம் தேவைப்படுது மீனா, அதனால் நம்ம உண்டியலில் வச்சுருக்கோம்னா 1,00,000 ரூபா, அதை எடுத்து கொடுத்துறவா அப்படின்னு கேட்குறாரு. எங்க இந்த பணம் நம்ம ரூம் கட்ட வச்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, தெரியும் மீனா, நம்ம எப்போ வேணாலும் அந்த பணத்தை சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் செல்வம் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றான், அதனால தான் அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன், என்னை மீறி நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, அடித்து பல்லுகளெல்லாம் கழட்டிடுவேன் அப்படிங்கிறார் முத்து. என்ன பேசுகிறீங்க, நீங்கள் பல்ல கழட்டினாலும் சரி எதை கழட்டினாலும் சரி ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், நான் மாமா கிட்ட சொல்லவா, நம்ம எதுக்கு இது பண்ணோம், அதை சேர்த்தோம், அதை நான் சம்பாரித்த காசு, அதில் என் பங்கு தாங்க இருக்குது, நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் சம்பாரித்தேன் நீ சம்பாரிச்சேன்ட்டு வர நீங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க, அந்த கார் ஸ்டாண்டுக்கு போய் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க நீங்கள், என் காசு உன் காசெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் மீனா, அது என்ன கேட்டு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கணும், அதுக்கு ஏன் கிராண்டாக செய்யணும், அவங்க கோயிலில் வச்சு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம்ல, அப்போ நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் இப்படி தான் சொல்லுவியா, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலான்ட்டு, ஏங்க அது நம்ம மாமாங்க, இது யாரோ ஒருத்தவருக்கு நம்ம ஏங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன யாரோ ஒருத்தவங்க, அவன் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கான் தெரியுமா, எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கான் இல்லாத நேரத்துலலாம், அதுக்கு தான் கேட்குறேன், நீங்கள் எதை வேண்டாலும் பண்ணிங்க, நான் அந்த பணத்துலேருந்து ஒரு பைசா கொடுக்க முடியாது, இந்த ரூமினால் நம்ம எவ்வளோ அவமானப்பட்டோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த உங்கள் அம்மாட்ட எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம் இந்த ரூம் இல்லாமல், தினம் உங்கள் அம்மா என்னை பேசுகிற பேச்சு உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறாங்க தெரியுமா, நான் உங்கள் கூட மாடியில் வந்து படுக்க வர்றேன், இவ தனியாக வந்து ஹாலில் படுக்க மாட்டாளா, அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசுகிறாங்க உங்கள் அம்மா, அந்த பேச்செல்லாம் நான் தானே கேட்குறேன், நீங்கள் காலையில் போகிற, நீங்கள் நைட்டு தான் வர்றீங்க வீட்டுக்கு, உங்களுக்கு என்ன தெரியும், நான் ஏதோ எனக்கு பொழுதுபோக்கு நான் பூ கட்டி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதுதானே தவிர நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அப்போ பணத்துக்கு நீ என்ன சொல்கிற, பணம் தரமாட்டேன், ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன் அதுலேருந்து எடுத்து அப்படின்ட்டாங்க. அப்படியே கோவமாக போகிறாரு முத்து, கோவமாக போய் கார் ஸ்டாண்டில் அந்த பசங்கள்கிட்டலாம் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்கிறாரு, ஏன்டா அவன் உன்னை தாண்டா நம்பியிருக்கிறான் அப்படின்னு அவர் முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இருக்கட்டும்டா, இப்போ என்ன பண்ணலான்னு தெரியல இந்த பணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஐடியா தோணுது, 2ஆவதாக வாங்கினார்ல காரு, அதை வச்சுட்டு கொஞ்சம் போய் பணம் கேட்க போகிறாரு அவர்கிட்ட கேட்கும்போது தர்ற முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த காரை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு முத்து, 1,00,000 ரூபா வாங்கிறாரு. 1,00,000 ரூபா வாங்கி செல்வத்திட்ட கொடுத்துட்றாரு. செல்வமும் கிராண்டாக பண்ணிடுறாரு, அது விசேஷத்தை கிராண்டாக பண்ணிடுறாரு. இங்கே மீனா கேட்குறாங்க முத்துக்கிட்ட, வீட்டுக்கு வந்ததும் முத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் செல்வம் வந்து கிராண்டாக பண்ணிட்டாரா விசேஷத்தையெல்லாம், ஆமாம் பண்ணிட்டான், அதையே நீ கேட்குற அப்படிங்கும்போது, நம்ம காரை வச்சு தானே நீங்கள் 1,00,000 ரூபா பணம் வாங்கினீங்க,
அதை எப்படி அவர் அடைக்கிறாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுறாங்க மீனா.